இட்லியும் இட்லி உப்புமாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உலகத்திலேயே இட்லி தான் ரொம்பவும் ஆரோக்கியமான மற்றும் பக்க விளைவுகள் இல்லாத உணவு. இட்லி ஊத்துறதுக்கு முதல்ல தட்டுல எண்ணெய் தடவிட்டு அதுல ஒரு கரண்டி மாவு ஊத்தி இட்லி குக்கர்ல தூக்கி வச்சிருங்க. 5 நிமிஷம் போதும், நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் இட்லியை தனியா எடுத்து அதை பிரித்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டியா பிரித்து வச்சுக்கோங்க. இதுதான் இட்லி உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருள். பல்லாரி வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் பொடிசு பொடிசா கட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடு தான் ரொம்ப முக்கியம், அதுதான் மிகவும் சுவை தரும் நமக்கு. வெள்ளைப்பூடு ஒரு 5-6 வெள்ளைப்பூடு எடுத்து மிக்சியில நல்ல பொடியா திரிச்சுக்கோங்க. இந்த திரிச்ச வெள்ளைப்பூடை எடுத்து நம்ம இட்லி பிரித்து வச்சிருக்கிறோம்ல, அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இட்லி உப்புமாவை ரொம்ப சுவையானதா மாற்றக்கூடியது. இப்போ ஒரு பெரிய இருப்பு சட்டி எடுத்துக்கோங்க. இருப்பு சட்டி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊத்துங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். முதல்ல கடுகு உளுந்த பருப்பு. கடுகு உளுந்த பருப்பு சேர்த்ததும் நல்லா அது பொரிய விடுங்க. நல்ல கடுகு உளுந்து பொரிஞ்சதும் நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொடிசா கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம பிரித்து வச்சிருக்க இட்லியை இது கூட சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும் போதே அந்த வெள்ளைப்பூடோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இட்லி உப்புமாவை மேலும் சுவையானதாக மாற்றுறதுக்கு பச்சை மிளகாக்கு பதிலா மோர் மிளகா சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இப்போ சுவையான இட்லி உப்புமா ரெடி. இது எல்லாரும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த இட்லி உப்புமா. சப்பாட் பண்ண வெள்ளாடி தண்டத்த மாறி பா.